அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வக்ர கிரகங்கள் பற்றி பார்க்கலாம். கிரகங்கள் சூரியனை சுற்றி நேர்கோட்டில் சுற்றி வரும் வேளையில் ஒரு சில கிரகங்கள், குறிப்பாக செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களும் சூரியனை விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் விலகிச் செல்லும் போது அதனோட சுற்றுப்பகுதி வேகம் குறைக்கிறது. அப்படி சுற்றுப்பகுதி வேகம் குறையும் போது பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றம் இருக்கும். அதாவது இயற்கைக்கு மாறாக நேராக சென்று கொண்டிருக்கும் கிரகம் தன் பாதையிலிருந்து பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இதற்கு பெயர் வக்ரம் என்று பெயர். இந்த வக்ர கிரகங்கள் என்ன செய்யும் என்பதை பார்க்கலாம். ஒரு கிரகத்தின் வக்ர நிலை என்பது தனது காரகத்துவ மற்றும் பாவத்துவ ரீதியில் செயல்களில், எண்ணங்களில் பிடிவாதத்தை தருகிறது. அதே நேரத்தில் தனது காரகத்துவம் மற்றும் பாவகத்துவ ரீதியான கல்வி, கேள்விகளில் அதிக அறிவை பெற்றுத் தருகிறது. அதிக அறிவை தந்த வக்ர கிரகம் சொந்த ஊரில் புகழை தராது, பிறருக்கு மன மகிழ்ச்சியை தருவதில்லை. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, புதன் வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர் கல்வி மற்றும் கேள்வி அறிவில் மிகச்சிறந்தவராக இருப்பார். ஆனால் எனது ஆய்வின் முடிவு, இதன் முன் வக்ர கிரகம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு அந்த வட்டத்திற்குள்ளேயே ஜாதகரை செயல்பட வைக்கிறது. இந்த வட்டத்திற்குள் இல்லாத நபர்களை அந்த வக்ர கிரகம் மதிப்பதில்லை. வக்ர கிரகம் பலனை தாமதித்து தரும், பலனை தராமல்